பிரைஸ் தி லார்ட். 7 வகையான பயங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்று இயேசு சொன்னார் என்பதை பார்க்கலாம். 7 வகையான பயம் மற்றும் ஒவ்வொன்றுக்கும் இயேசு எவ்வாறு பதிலளித்தார் என்பதை பார்ப்போமாக. முதலாவது, ஆபத்தை கண்டு பயம். விபத்துகள், நோய், அச்சுறுத்தல், பேரழிவு, ஆபத்தான சூழ்நிலையினால் காரணமாக வருகிற பயம். இது திடீரென்று புயல் வீசிய போது சீஷர்கள் இவ்வாறு கூச்சலிட்டார், ஆண்டவரே, நாங்கள் அழிந்து போகிறோம். ஆனால் இயேசு நின்று புயலை கண்டித்தார். அது அமைதி ஆயிற்று. ஆகவே ஆபத்து வரும்போது இயேசுவின் அதிகாரத்தை பேசுங்கள். இயேசு எந்த சூழ்நிலையும் கர்த்தராக செயல்படுவார். இரண்டாவது, எதிர்காலத்தை பற்றிய பயம். இந்த பயம் நாளையை பற்றி அதிகப்படியாக சிந்தனை மற்றும் பதட்டத்தினால் வருகிறது. இயேசு மத்தேயு 6:34 நாளையை பற்றி கவலைப்படாதுங்கள், உங்களுக்கு வேண்டியது என்ன என்பது பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆகவே கவலைக்கான மாற்று மருந்து தன்மைத்துவத்தை இயேசு இங்கு வெளிப்படுத்துகிறார். வனாந்தரத்தில் இருந்த எலியா எசபேலை பார்த்து பயந்தான். தேவன் உணவு, ஓய்வு மற்றும் பிரசன்னத்துடன் மென்மையாக வந்தார். பயம் தந்தை போன்ற கவனிப்புடன் மாற்றப்பட்டது. மூன்றாவது, பற்றாக்குறையை பற்றிய பயம். வளங்கள் போதுமானது அல்லது இருக்காது என்ற பயம். வேலை பாதுகாப்பின்மை மற்றும் பொருளாதாரம் உறுதியற்றதாக இருக்கிறது என்பதை பற்றிய பயம். ஆகவே மத்தேயு 6:33 இயேசு இவ்வாறு சொன்னார். முதலாவது, அவர் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. ஆகவே தேவனை முதலாவதாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில் பூர்த்தி செய்யப்படுகின்றன. எனவே மலைப்பிரசங்கம், உவமைகள், கட்டளைகள் போன்ற இயேசுவின் போதனையின்படி வாழுங்கள். தேவனுடன் சரியாக இருப்பதன் மூலமும் தேவனுக்காக சரியாக வாழ்வதன் மூலம் நம் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். நான்காவது, மக்களால் ஏற்படுகிற பயம். இந்த பயம் நிராகரிப்பு, பொது கருத்து, விமர்சனம் போன்ற சமூக அழுத்தம் ஆகியவற்றால் ஏற்படுகிறது. ஆகவே மத்தேயு 10:28 இயேசு இவ்வாறு கூறினார். சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று. ஆகவே இயேசு மனிதன் மீது பயத்தை மாற்றி தேவன் மீது பயத்தை வைக்கும்படியாக திருப்பி அமைக்கிறார். 5வது, தோல்வி பயம். இந்த பயம், நீங்கள் சரியானவர் அல்ல, நாங்கள் மற்றவர்களுக்கு ஏமாற்றுகிறவன், நான் ஏற்கனவே அதிகமாக தோல்வி அடைந்தவன் என்று உள்ளுக்குள்ளே நினைத்து பயப்படுவதாகும். ஆகவே பேதுரு இவ்வாறு கூறினார், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். லூக்கா 5 சொன்னான். ஆகவே இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாவா என்று கூறினார். எனவே தேவனுடைய கிருபை நமது பலவீனத்தை விட வலிமையானது. 6வது, மரண பயம். இது உடல் மரணம், நோய், பிந்தைய வாழ்க்கை என்ன நடக்கும் என்ற அறியாமை காரணமாக ஏற்படுகிற பயம். இந்த பயத்திற்கு இயேசு பதிலளிக்கும்படியாக, நானே உயிர்த்தெழுந்ததும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு மரணத்தின் வல்லமை அழித்தார். மரணம் முடிவல்ல, ஆனால் நித்திய ஜீவனுக்கான நுழைவாயிலும் என்று அவர் காட்டினார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடிப்படையாகும். 7வது, ஆவிக்குரிய தோல்வி ஏற்படுகின்ற பயம். தேவன் நம்மளை விட்டு விலகி போய்விடுவார் என்று பயப்படுவது. ஆகவே நீங்கள் ரட்சிப்பை இழந்து விடுவோம் என்ற பயம். இந்த பயத்திற்கு இயேசு சொன்னார், நானே உங்களோடு இருக்கேன், பரிசுத்த ஆவி உங்களோடு என்றென்றும் இருக்கிறார் என்று